தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரே வணக்கம். இந்த வீடியோவில் நான் சொல்ல வர ஒரே ஒரு விஷயந்தான், நிறை குறைகள் இனிமேல் எல்லாத்தையும் நம்ம பார்த்து தான் ஆகணும். டிவிக்கு ஆட்சியில் கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக போகுது. இந்த 1 மாதம் ஆக போகிற டைமில் நம்ம இது வரைக்கும் நல்லது மட்டுமே நம்ம எடுத்து சொல்லிகிட்டு இருந்தோம். இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் ஒரு 6 மாதம் ஹனிமூன் பீரியட் மாதிரி இவங்களுக்கு நம்ம யாரும் விமர்சனம் பண்ண வேண்டாம். ஸோ அதுக்கு அடுத்தது இவங்களோட ரேட்டிங்ஸ் பார்ப்போம், நம்ம விமர்சனம் பண்ணலாம், நம்ம ஆட்சியிலே உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்சியில் உட்காரும்போது தான் ஒரு கதை வந்து அவங்க 58 சீட்டை ஜெயித்தாங்க. இந்த 58 சீட்டை ஜெயித்துட்டு அவங்க லைக் நம்ம ஆட்சியில் உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கை போட்டாங்கல்ல, அந்த கணக்குக்கான விடை இன்றைக்கி தான் வெளியே வந்திருக்கு. ஸோ அதை நம்ம அடுத்தது பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிடுறேன். இத்தனை நாள் நல்லது மட்டுமே பார்த்துட்டு இருந்த நம்ம சேனலில் நம்ம பேசிகிட்டு இருந்த நம்ம இடத்துல, அதாவது டிவிக்கு ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறமா இது வரைக்கும் எந்த குறைகளை பற்றியும் நம்ம பேசலை. ஆனால் இருந்தாலும் இப்போ பேச வேண்டிய சிச்சுவேஷனில் இருக்கும். நிறைய குறைகளை நம்ம பேசினா மட்டும்தான் குறைகள் சரி செய்யப்படும். அப்படி இல்லைன்னு வைங்களேன், மாற்றம் என்கிறது திருப்பி மாறாத திருப்பி தேடுதலுக்கான ஒரு சூழலுக்கு போய் சேர்ந்துடும். ஸோ அதனால் வர நாட்கள்லையும் சரி இந்த வீடியோவில் அதுக்கான புள்ளையர் சொல்லியே போட போகிறோம். மேட்டர் என்னன்னா வேறு ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை பார்த்துடலாம். ராசா அவர்கள் நம்ம திமுகலையும் சரி எல்லா கட்சியிலையும் 1ஆம் கட்டம் 2ஆம் கட்டம் 3ஆவது கட்ட தலைவர்கள் இருப்பாங்க. இதில் 1ஆம் கட்ட தலைவராக இருக்கக்கூடிய நபர் தான் ராசா அவர்கள். திமுகவோட எம்பியாக இருக்கார். அதை தாண்டி பொதுச் செயலாளராகவும் இருந்து வந்தார். ஸோ ராசா அவர்கள் என்ன நேற்று பதிவு பண்ணியிருந்தாருன்னா, ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக பத்திரிகையாளர் கேள்வி எழுப்புறாரு. சரி, இப்படி திமுக அதிமுக நீங்கள் கூட்டணி சேர்ந்து ஆட்சி பிடிக்கணும்னு நீங்கள் பிளான் பண்ணீங்களே, நீங்கள் 58 தொகுதிகள் நீங்கள் ஜெயித்திருக்கீங்க. ஸோ நீங்களும் அதிமுகவும் சேர்ந்து பிளான் பண்ணியிருந்தீங்க. ஸோ எடப்பாடி அவர்களை அது மூலமாக முதலமைச்சர் ஆக்குறதுக்கும், அப்படி இல்லைன்னா திருமாவர்களை முதலமைச்சர் ஆக்கலாம், அதுக்கு எடப்பாடி அவர்கள் விருப்பப்படலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சலசலப்பெல்லாம் இருந்துச்சு. இது உண்மையா சார்ன்னு கேட்கும்போது நடந்தது உண்மைதான். அது பல உருட்டுகளை உருட்டுனதுக்கு அப்புறமா தான் லைக் ஒப்புக்கொண்டார். நடந்தது உண்மைதான். ஆனால் என்னென்னா 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் 4வது கட்ட தலைவர்கள் நாங்கள் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணோம். ஆனால் தலைமை கடைசியில் டிசிஷன் வேறு மாதிரி எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். ஒன்றி நான் இருக்கணும், இல்லை நீ இருக்கணும். நம்மளை தாண்டி யாருமே வந்துடக்கூடாது. அவர்கள் இதுக்கு முன்னாடி உயிரோடு இருக்கும்போது ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருந்தார். ஒரு ஜேர்னலிஸ்ட் இதே மாதிரி தான் பத்திரிகையில் சந்திப்பில் கேள்வி கேட்டாங்க. சார், இந்த மாதிரி திமுக அதிமுகவும் ஜெயிக்குமா, ஒன்று சேருமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் கொடுத்த பதில் என்னென்னா, சேரும். என்னைக்குன்னா இவங்க 2 பேருக்கும் இனி நமக்கு வாழ்வு இல்லை அப்படின்னு தெரியும்போ இவங்க 2 பேரும் ஒன்று சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 2 கூட்டு கலவாணிகளும் ஒன்று சேர்ந்து ஆட்சியில் உட்கார்றதுக்கான வேலையை பார்த்தாங்க, இனிமேலும் பார்ப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதிமுகலேருந்து 25 பேர் டிவிக்கு ஆதரவு கொடுக்குறதுக்காக வந்தாங்க. எஸ்பி வேலுமணி மற்றும் சி வி சண்முகம் அவருடைய தலைமையில். கடைசியில் ஆதரவு கொடுத்து அமைச்சரவையில் இடம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. கடைசி எதிர்பார்க்கும்போது எல்லாரும் அதுலேருந்து ஒரு 4 பேர் என்ன பண்ணிட்டாங்க, ரிசைன் பண்ணிட்டாங்க. ரிசைன் பண்ணதுக்கப்புறம் இங்கே டிவிக்கில் இணைஞ்சாங்க. இணைஞ்சு திருப்பி அதில் பை எலெக்ஷன் வைக்க போகிறாங்க. ஸோ இந்த மீன் டைமில் மிச்சம் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே திருப்பி அதிமுகவில் போய் சேர்ந்துட்டாங்க. சேர்றது மூலமாக அடுத்த டிசிஷன் என்னவாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன்னா, மறுபடியும் திமுக அதிமுகவும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் வர்ற காலங்களில். எதை வச்சுன்னா, இங்கே பாருங்கள் நடக்கிற தவறுகள் இவ்வளோ நடக்குது. ஸோ அதுக்காக நாங்கள் எல்லாரும் சேர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை அதை நார்மலைஸ் பண்ண வச்சு மக்களை அதை ஏற்றுக்க வைக்கிற மனநிலைக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட்டில் இருக்காங்க. அதுக்கு தான் இந்த ஜென்சி வேடம், இந்த பசங்களை வச்சு இதெல்லாம் பண்ணுறது. ஸோ இதுக்கு அடுத்தது நான் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, ஒன்று தான், டிவிக்கு கான்ஷியஸாக இருக்க வேண்டிய இடங்கள் பல விஷயங்கள் இருக்குது. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஒரு ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணாங்க. எப்படின்னா, தான் மட்டும்தான் பேசுவாங்க, தான் மட்டும்தான் நடவடிக்கைகள் எடுப்பாங்க, தான் மட்டும்தான் டிசிஷன்ஸ் முடிவுகள் எல்லாத்தையும் எடுப்பாங்க. எடுத்துகிட்டு இருந்த அம்மாவுக்கு சுற்றி இருந்த எல்லா கட்சி எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, மந்திரியாக இருந்தாலும் சரி, கை கட்டி தான் நிற்கணும். ஊழல் என்ன பண்ணாலும் அவங்க காதுக்கு வந்துச்சுன்னா, லைக் பங்குகள் போயிட்டு இருந்துச்சு. இவங்க பண்ணுறதுல எல்லாமே சென்ட்ரலைஸ்டாக நீங்கள் எவ்வளோ 100 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா இங்கே தலைமைக்கு கொடுத்து தான் நாங்கள் போடுறது தான் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊழல்லாம் இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க. அந்த கட்டுப்பாடு இப்போ தேவைப்படுது. காரணம் என்ன தெரியுமா? இந்த ஓட்டு ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது அந்த ஒட்டுமொத்த வாக்குகளும் யாருக்காக விழுந்துச்சுன்னா அம்மையார் அவர்களுக்காக விழுந்துச்சு. ஆனால் அதே மாதிரி தான் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது ஒட்டுமொத்த வாக்குகளை யாருக்காக விழுந்துச்சுன்னா எம்ஜிஆர் அவர்களுக்காக விழுந்துச்சு. இங்கேயும் பேர் தெரியாத, ஊர் தெரியாத, யாரெல்லாமோ இன்றைக்கி எம்எல்ஏ இருக்காங்க இல்லை, இவங்கெல்லாம் யாரோட தயவால் இன்றைக்கி அமைச்சரவையில் பங்கு பெற்றிருக்காங்க, எம்எல்ஏ இருக்காங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி பர்சன் விஜய் அவர்கள். ஸோ இன்றைக்கி அந்த பேரை கெடுக்கிறதுக்காக கீழே தூத்துக்குடியில் 2 நிர்வாகிகள், இளைஞரணி அமைப்பாளராக ஒருத்தர் இருக்கார்
பாலமுருகன் சொல்லிட்டு அதை தாண்டி வந்து சிவகங்கையிலேருந்து ஜெயமான ஜெயவன் சொல்லிட்டு 2 பேர். இவங்க 2 பேரும் அந்த கட்சி பொறுப்பில் இருந்து, கட்சி பொறுப்பு இருந்தால் தானே நம்மளுக்கு வந்து அந்த பவர் இருக்கும், நாங்கள் வேலை வாங்கி கொடுக்கலாம். லைக் மெம்பர்ஸாக இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் அந்த பவர்லாம் இருக்காது. ஸோ கட்சி பொறுப்பில் இருக்கும்போது அந்த ஒரு ஆணவம் பவர்லாம் வரும்ல. நம்ம எம்எல்ஏ ஆகிட்டோம், நம்ம மாவட்ட பொறுப்பாளராக இருக்கோம், நம்ம மாவட்ட செயலாளராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் யாரோட தயவால் வந்துச்சுன்னா அந்த மனுஷன் விஜய் அவரோட தயவால் வந்துச்சு. இவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பொண்ணுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சிவகங்கையில் ஒரு லாட்ஜில் கூப்பிட்டு போய் பாலியல் அத்துமீறல் பண்ணி கெடுத்துட்டானுங்க. ஸோ இதெல்லாம் வெளில வரும்போது இந்த அசிங்கம் யாருக்கு, அந்த மனுஷனுக்கு இந்த அசிங்கம். இதை தாண்டி இன்னொன்று என்ன தெரியுமா, அதே தூத்துக்குடி மாவட்டத்தோட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்த தொகுதியில் நின்று ஜெயித்துறாரு. இப்போ அமைச்சராகவும் ஆயிடுறாரு. லைக் மீன்வளத்துறையே அதோட துறையோட அமைச்சராக இருக்கார். இவர் வந்து நன்றி தெரிவிக்கிறதுக்காக நேற்றுக்கு தூத்துக்குடிக்கு போயிருக்கார். இவருக்கு தொகுதி ஒன்று, பக்கத்தில் இருக்க தொகுதி ஒன்று. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் தொகுதி, லைக் அனிதா ராதாகிருஷ்ணன் அவரோட தொகுதியில் போய் நன்றி தெரிவிக்கிறார். எனக்கு வந்து நீங்கள் வந்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் லைக் நிறைய ஓட்டு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றின்னு சொல்லிட்டு லைக் நன்றி தெரிவிச்சிருந்திருக்காரு. ஒட்டுமொத்த சோஷியல் மீடியா, ஒட்டுமொத்த நியூஸ் எல்லாத்துலேயுமே இந்த தொகுதி கூட தெரில. இங்கே பாருங்க, லைக் ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து எந்த ஊர் எந்த தொகுதினே தெரியாது. சும்மா போய் நின்னாங்க, விஜயவரோட புகைப்படத்தை பயன்படுத்துனாங்க. விஜயவர் வந்தாரோ வரலையோ, எல்லாம் வராத இடங்களில் விஜயவரோட பொம்மை, வந்த இடத்துல விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குகளை கலெக்ட் பண்ணி எம்எல்ஏ ஆகிட்டாங்க. ஸோ அந்த எந்த தொகுதினே தெரியாது, அது ஒரு மைனஸ். ஆனால் இருந்தாலும் அந்த இடத்த, அந்த பவர், அந்த பதவியை நம்ம அந்த பதவியில் போய் உட்காந்துட்டோம், தக்க வச்சுக்கணும்ல. நம்ம அந்த இடத்துல உட்கார்றதுக்கான குவாலிட்டிஸை நம்ம வளர்த்துக்கணும்ல. ஸோ ஒட்டுமொத்த மீடியாஸும் ட்ரோல் பண்ணி இது பண்ணி விட்டானுங்க. இந்த அசிங்கம் இருக்குது, மேலே இருக்கக்கூடிய யாருக்காக வாக்கு விழுந்துச்சோ அந்த மனுஷனுக்காக. ஸோ இதாண்டி இன்னொரு விஷயத்துக்கு வரேன். லைக் வந்து இன்ஸ்பெக்டர் திலீபன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். ஸோ இது எல்லாமே இப்போ சமீப காலத்தில் நடந்துச்சு. இதுக்கு அடுத்த சம்பவம் தான் இப்போது 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்துச்சு. இன்ஸ்பெக்டர் திலீபன் சொல்லிட்டு இவர் வந்து ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது இதே மாதிரி ஒரு சம்பவம் தான் இதுக்கு முன்னாடி நம்ம பேசணும், டிஎஸ்பி சுந்தரேசன் அவருடைய விஷயம். ஸோ இவர் வந்து இந்த ஸ்டேஷன்லேருந்து இன்னும் பழைய ஸ்டேஷன்லேருந்து புது ஸ்டேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஒரு லேடி என்ன பண்ணுறாங்க, இவருக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. என்னென்னா, இவர் வந்து என்கிட்ட அத்துமீற ட்ரை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டை விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே இவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக முறையாக ஒரு ஆஃபீஸரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா 17B நோட்டீஸ் எல்லாம் மெமோ எல்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் கொடுக்குறது எப்படின்னா, ரொம்ப க்ரீவியஸான ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா சஸ்பென்ஷனு, இல்லை வந்து லைக் டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா கடுமையான பனிஷ்மெண்ட்ஸை கொடுப்பாங்க. லைக் வந்து பென்ஷன்ஸ் வராது, இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. லைக் வந்து அவங்களுக்கு சம்பளம் குறைஞ்சிரும், அதை தாண்டி வந்து பதவியிலேருந்து திருப்பி ப்ரமோட் பண்ணுவாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இது வந்து சரியான முறையில் விசாரிக்காமலே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. 17B மெமோவையும் இஷ்யூ பண்ணிட்டாங்க. இது கொடுத்ததுக்கப்புறமா திருப்பி நிரூபிக்கிறதுக்கு ஒன்றி கோர்ட்டுக்கு போனால் எல்லாத்தையும் செலவு பண்ணி கோர்ட்டுக்கு போய் அங்கே வந்து இவங்களோட சஸ்பென்ஷன் ஆர்டரை உடச்சி அங்கே பிரேக் பண்ணி தான் திருப்பி வரணும். இது மாதிரி எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸுக்கும் போகிறதுக்கு, அவங்களுக்கு நேர்மையாக இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸுக்கு போகிறதுக்கு செலவாகும்ல. இதே மாதிரி தான் டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்களுக்கு. அதாவது நீங்கள் வந்து அவர் ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தார். என் மேலே எந்த தவறும் கிடையாது, மாணவர்களுக்கு ஃப்ரீயாக கோச்சிங் கொடுத்துட்ருக்கவர். கோச்சிங் கொடுத்து பல ஏழை எளிய மாணவர்களுக்கு காசு வாங்காமல் கோச்சிங் கொடுத்து நீங்களும் நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி, படிப்புலேயும் சரி பல உதவிகளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர் எந்த ஒரு விசாரணையும் பண்ணுறதுக்கு முன்னாடியே சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இவர் சஸ்பெண்ட் பண்ணது மாதிரி தான் இதுக்கு முன்னாடி போன ஆட்சியில், திமுக ஆட்சியில் டிஎஸ்பி சுந்தரேசன் ஒருத்தர் இருந்தார்ல, லைக் வந்து மயிலாடுதுறையோட டிஎஸ்பி. இதே டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்கள் நேர்மையாக இருந்த ஒரே காரணத்தினால அவர் கிடைத்த பரிசு என்னன்னா, ஃபஸ்ட்டு காரை பிடுங்கினாங்க, திருப்பி அதுக்கு அடுத்தது வந்து ரோட்டில் நடக்க விட்டு ப்ரெஸ் மீட்டு கொடுத்ததுக்கப்புறமா 2 நாளில் ஒரு லேடி போலீஸ்கிட்ட இவர் அத்துமீற முயற்சித்தார். இது முன்னாலேயே 5 வருஷமாக 10 வருஷத்துக்கு முன்னாடியே அத்துமீற முயற்சித்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் இஷ்யூ ஆகுது. கம்ப்ளைண்ட் இஷ்யூ ஆனோடனே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அவர் சாதுரியமாக கோர்ட்டுக்கு போய் அந்த கிட்டத்தட்ட 6 மாதம் சஸ்பெண்டில் இருக்கார். சஸ்பெண்டில் இருந்த டைமில் கோர்ட்டுக்கு போய் அந்த சஸ்பென்ஷன் ஆர்டரை பிரேக் பண்ணி எனக்கு சம்பளம் போடல அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த சம்பளத்தையும் திருப்பி கொடுக்குறதுக்கு இஷ்யூ பண்ணாங்க, ஆர்டர் கொடுத்தாங்க. இன்றைக்கி அதோட பனிஷ்மெண்ட்டாக மயிலாடுதுறையில் இருந்த டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்கள் ஊட்டியில் குளூரில் கொண்டு போய் தூக்கி போட்டாங்க. ஏதோ ஒன்று பண்ணணும், நீ வந்து கோர்ட்டில் போய் நீ பிரேக் பண்ணிட்டியா, நான் உனக்கு சஸ்பெண்ட் போட்டால் நீ கோர்ட்டில் போய் இது பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு அந்த திமிரில் ஊட்டியில் தூக்கி கொண்டு போய் நேர்மையான ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரிவார்ட்ஸே இது தான். ஒன்றி டாக் ஸ்குவாடில் எங்கேயாவது நாய் மேய்க்கிறது கொண்டு போய் போட்டுடுறது, இல்லை வந்து எதாவது இந்த மாதிரிப்பட்ட நல்ல துறைகள் இருந்துட்டு இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் நேர்மையாக இருக்கும்போது லைக் இந்த அரசாங்கத்துக்கு பிடிக்காது. அப்படி இருந்த சுச்சுவேஷனில் தான் இப்போ வந்து சிக்கின நபர் யாருன்னா திலீபன் அவர்கள்.
ஸோ உங்ககிட்ட அரசாங்கத்துக்கிட்ட நான் வைக்கிற கோரிக்கை ஒன்று தான். நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுங்கள், நடவடிக்கை எடுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி சரியான முறையில் தயவு செஞ்சு விசாரித்து நடவடிக்கை எடுங்க. விசாரிக்கிறதுக்கு முன்னாடி நடவடிக்கை எடுத்துட்டீங்க. ஒட்டுமொத்த மீடியாலையும் எப்படி ஸ்ரீநாத் அவர்களை ஒரு ட்ரோல் பண்ணாங்களோ, லைக் வந்து எப்படி கேவலப்படுத்தினாங்களோ, இங்கே பாருங்கள், டிவிக்கு ஆட்சியில் ஆஃபீஸர்ஸ்க்கு, அதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அத்துமீற முயற்சித்தா நடவடிக்கை எடுத்துட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைலைட் பண்ணி ஒட்டுமொத்த டிவிக்கு ஐடிவிங்க இருந்தாலும் சரி, லைக் ஒட்டுமொத்த மீடியாவாக இருந்தாலும் சரி அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி அவர் உட்காந்து தனியாக புலம்பிட்டு இருக்காரு, நான் தப்பு பண்ணலையா? ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதுக்கான டைம், லைக் என்கொயரிங்கிறது அதுக்கான ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்கள் பிரேக் பண்ணும்போது ஒருத்தனோட லைஃபே ஸ்பாயில் ஆகுது இல்லை, குடும்பம்னு ஒன்று இருக்குல்ல. இது ஒரு பக்கம் ஒரு விஷயம். இது 3வது விஷயமா, இதுக்கு அடுத்து இன்னொன்று வரேன். இந்த கோயம்புத்தூர் சம்பவம் ஒன்று நடந்துச்சுல, அதாவது 10 வயசு சிறுமிக்கு நடந்த அந்த அத்துமீறல், லைக் பாவம் அந்த ஒரு 2 நாய்ங்க வந்து ஒரு குழந்தைய வந்து சிதைச்சி கொண்டது. இந்த சம்பவத்தில் உண்மையிலேயே தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு நல்ல நடவடிக்கையை எடுத்திருக்காங்க. இந்த நடவடிக்கை எடுத்தது எதுவுமே வெளியே தெரியாத அளவுக்கு ஒரு ஜோக் ஒன்று நடந்துச்சு. அதே கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர், நமக்கு தெரிஞ்சவர் தான், அது உங்களுக்குன்னு தெரியும். ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த போஸ்ட்டை எடுத்து போட்டு, இது வந்து அந்த அம்மா காரணமா இல்லை சிஎம் சார் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போல் ஒன்று போட்டிருக்காப்புல. ஆக்சுவலாக கார்த்திக் குமார்னு சொல்லிட்டு பேர். எங்கேருந்தையா இந்த அறிவெல்லாம் உங்களுக்கு வருது? இந்த 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 பண்ணக்கூடிய அசிங்கங்கள், அதாவது ஒரு தவறு நடக்குது, இந்த ஆட்சியில் தவறு நடக்கும்போது இதுக்கு காரணம் யார்? இந்த மாதிரி 2 நாய்ங்க. இந்த 2 நாய்ங்களுக்கும் தக்க நடவடிக்கை, தக்க தண்டனையை கொடுத்தது மூலமாக மேலும் இது மாதிரி தவறுகள் நடக்காத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்கிட்டோம். இந்த ஆட்சி இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கணும், பேசியிருக்கணும் கரெக்டாக. இந்த மாதிரி வந்து அவங்கள ப்ளேம் பண்ணுறதும் இவங்களும் ப்ளேம் பண்ணுறதும், சிஎம் சாரை நாங்கள் காப்பாற்றி விட்டுட்டோம், பாருங்கள் அம்மா தான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு மக்களே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவை பரப்ப நினைக்கிறது, இந்த கோமாளித்தனமான எண்ணங்கிறது, இந்த அசிங்கம் எல்லாம் யாருக்கு போய் சேரும்? அது யாருக்காக ஓட்டு போட்டாங்களோ அந்த மனுஷனுக்கு தான் போய் சேரும். இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரிப்பட்ட நபர்களை கட்சியில் வச்சுட்டு இந்த மாதிரிப்பட்ட நபர்கள் பேசுகிறது, கட்சி ஆதரிக்கிற ஒரு விஷயந்தான் உண்மையிலே வருத்தத்திற்குரிய விஷயமா பார்க்குறேன். இன்னொரு சம்பவம் என்ன தெரியுமா? கோயம்பேட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சுல்ல, காலேஜ் பொண்ணுங்க 2 பேர், அதை தாண்டி சில பசங்க திமுக கொடி வச்ச காரில் இதே மாதிரி என்ன பண்ணியிருக்கேன், திமுக கொடியோ வாட்டவர் என்ன கொடியோ சம்பவம் நடந்ததுங்கிறது கோயம்பேட்டில். இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் பொறுப்பாக இருக்கக்கூடியது அரசாங்கம் தான். ஸோ அரசாங்கமும் காவல்துறையும் தான் இதை பார்த்துக்கணும். ஸோ என்னென்னா, கோயம்பேட்டில் ஒரு பப்பில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, குடிச்சிட்டு வெளியே வந்துட்டு ஒரு சின்ன தகராறு. இந்த தகராறு எப்படி முத்தி எப்படி போயிடுச்சுன்னா, அந்த பொண்ணு ஒரு பையன் கூட அந்த பைக்கில் போய் தப்பிச்சு போகிறதுக்காக ஏதோ போகும்போது இந்த பையன் என்ன பண்ணிட்டான், காரால் ஏற்றி கொன்னுட்டான். இதே மாதிரி தான் போன ஆட்சியில் சென்னை அண்ணா நகரில் திமுகவை சார்ந்த ஒரு கவுன்சிலர் ஒருத்தரோட பேரன் ரேஞ்சர் ஒரு காரால் ஒரு ஸ்டூடெண்ட்டை அண்ணா நகரில் மெயின் ரோட்டில் ஏற்றி சாகடிக்கிறான். அதே மாதிரி இப்போது கோயம்பேட்டில் பப்பு போயிட்டு குடிச்சிட்டு அந்த பொண்ணை சாகடிக்கிறான். இன்றைக்கி அந்த பொண்ணுக்கு கூட இருந்து இன்னொரு பொண்ணும் இறந்துருச்சு. 2 பேர் அவுட்டு. அப்போ இந்த சம்பவம் காவல்துறையோட ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த சட்ட ஒழுங்கு என்ன லட்சணத்தில் இருக்குங்கிறது எல்லாரும் கேள்வி எழுப்புவாங்க. இல்லை உண்மையிலேயே லைக் வந்து சிங்கப்பெண் அதிரடிப்படை, வேலுநாச்சியார் படைன்னு சொல்லிட்டு நல்ல திட்டங்களை கொண்டு வரீங்க, நல்ல ஸ்கீம்ஸை கொண்டு வரீங்க, நல்ல நடவடிக்கைகள் எடுக்கிறீங்க. ஆனால் அந்த நடவடிக்கை எடுக்கிறது எல்லாமே இந்த மாதிரிப்பட்ட அமைச்சர்களுடைய செயல்களாலும், இந்த மாதிரிப்பட்ட சில நபர்களுடைய போல்ஸ் மூலமாகவும், இந்த மாதிரிப்பட்ட நபர்களுடைய பேச்சுகள் மூலமாகவும், அதை தாண்டி இது மாதிரி சில விஷயங்கள் நடக்கும்போது கடுமையான நடவடிக்கை எடுக்காமல் விட்ட தவறுகள்னாலும் ஒட்டுமொத்த அசிங்கமும் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் மறைச்சிருது. இந்த விஷயம் எல்லாத்தையும் சுட்டி காட்டணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவில் பேசுகிறேன். நீங்கள் திட்டுனாலும் சரி, இல்லை புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, இது நல்லது யாருக்குன்னா உண்மையிலே மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தான். நிறைகளையும் குறைகளையும் நம்ம பேசி தான் ஆகணும். நிறைகளை மட்டும் சொல்லிவிட்டு அதை சொல்லுவாங்கல்ல, லைக் வந்து உன்னை எந்த அளவுக்கு ஜால்ரா போடுறானோ அவனை மட்டும் நம்பவே கூடாது. ஏதோ ஒரு தேவைக்காக அவனை ஜால்ரா போட்டே இருக்கான். குறைகளையும் சொன்னால் தான் அந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சியாக இருக்கும், மக்களுக்கான மாற்றத்திற்கான ஒரு ஆட்சியாக இருக்கும். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. நிறைய குறைகளை சொல்லும்போது நிறைகளையும் சொல்லணும். இல்லை, இந்த டிடிசிபி அப்ரூவல்னு சொல்லுவாங்க, அதாவது டைரக்டர் ஆஃப் கண்ட்ரி பிளானிங் சொல்லிட்டு. இந்த கண்ட்ரி பிளானிங் என்னென்னா, இந்த சிட்டிஸ்லேயும் சரி நம்ம வந்து நிலங்களை வாங்கும்போது இதுக்கு வந்து ட்ரைனேஜ் வசதி இருக்கா, வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, உண்மையிலே இது வந்து பேங்க் லோன்ஸ்க்கெல்லாம் எலிஜிபிளா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக ஒரு அப்ரூவல் ஒன்று கொடுப்பாங்க. இந்த அப்ரூவல்லாம் இதுக்கு முன்னாடி 1 லட்சம் கொடுங்க, 50,000 கொடுங்க, 2 லட்சம் கொடுங்க, 5 லட்சம் கொடுங்க, 10 லட்சம், 50 லட்சம் கொடுங்கன்னு சொல்லிட்டு லேண்டோட வேல்யூக்கு ஏற்றவாறு இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் அந்த அளவுக்கு சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க. லைக் வந்து அப்போது பத்திரப்பதிவு துறையோட அமைச்சராக இருந்தவர் யாருன்னா, மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் மூர்த்தி அவர்கள், மதுரையை சேர்ந்தவர். ஆனால் இன்றைக்கி ஒட்டு மொத்தத்தையும் அந்த மாற்றி ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒருத்தர் வீடியோ ஒன்று போட்டிருந்தார். நான் கூட அட்டாச் பண்ணுறேன். நான் ஒரு சின்ன ரியல் எஸ்டேட் ஓனரு, சின்னதாக பிளாட்டுங்கெலாம் போடுறேன்.
டிடிசிபி அப்ரூவல் வாங்குறதுக்கு 10 பைசா லஞ்சம் இல்லாமல் இந்த ஒரு ஆட்சியில் மட்டும்தான் நான் பலன் அடைஞ்சிருக்கேன். இது உண்மையான விஷயம். சரிங்களா? டிடிசிபி அப்ரூவல் வாங்கினோம். போன கவர்மெண்ட்லாம் நிறைய வாங்கினாங்க. இவங்களுக்கு அவங்களுக்கு கமிஷனு, மினிஸ்டருக்கு கமிஷனு, ஆஃபீஸருக்கு கமிஷனு, அந்த மாதிரிலாம் இருந்தது. இந்த கவர்மெண்ட்டில் சத்தியமாக கிடையாது. இந்த நிமிஷம் வரைக்கும் கிடையாது. இது உண்மை. 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. தலைவா, இதே மாதிரி நீ நடந்துக்கினீன்னா உன்னை நீ உயிர் வாழ காலம் வரைக்கும் யாராலையும் ஜெயிக்க முடியாது. தயவு செய்து மக்களுக்கு பணிக்காக வந்திருக்கீங்க, மக்கள் சேவை செய்யுங்க. இப்போ நாங்கள் லஞ்சம் கொடுத்து வாங்கினோம்னா ரேட் அதுக்கேற்ற மாதிரி வச்சு விற்போம். அந்த மாதிரி நாங்கள் எடுத்து பண்ண வேண்டிய நிலைமையில் வரும். ஸோ இந்த மாதிரி எல்லாரும் சிறு வியாபாரிகள் முதல் பெரிய வியாபாரிகள் வரைக்கும் நீங்கள் நல்லபடியாக ஆட்சி செஞ்சீங்கன்னா பணவீக்கம் வராது. ரொம்ப நல்லாயிருக்கும் ஆட்சி. உங்களை கையெடுத்து வணங்குகிறேன். அந்த மனுஷரோட சந்தோஷத்தை கொஞ்சம் பாருங்களேன். அதாவது சின்ன சின்ன ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ் இருக்காங்க, அதை தாண்டி இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். இந்த மாதிரி முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஐயோ அப்ரூவலுக்குன்னா நம்ம போனால் 5 லட்சம் சொத்தை எழுதி வாங்கி வருவானே அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சர்கள்லாம் எந்த அளவுக்கு இப்போ எத்தனை 1000 கோடி ரூபா இப்போ சம்பாரிச்சிருப்பாங்கன்னு பாருங்களேன். ஒரு நாள் எத்தனை ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குது, எத்தனை லட்சம் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒட்டுமொத்தமாக இப்போ இல்லை. விஜய் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து வீடியோ ஒன்று போட்டிருந்தார். உண்மையிலே இதுவும் மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம், செய்தி. இன்னொரு சந்தோஷமான செய்தியும் கூட, அது உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும்னு நம்புகிறேன், அப்படி தான் நினைக்கிறேன். அதாவது என்னென்னா, திருச்சி சூர்யா அவர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது திருச்சி சிவா இருக்கார்ல, எம்பி, திமுக எம்பியாக இருக்கார். அவருடைய மகனாக இருக்கக்கூடிய திருச்சி சூர்யா அவர்கள் உண்மையிலேயே என்னையே இந்த மாதிரி மனுஷர்லாம் எப்படியே விட்டு வச்சுருக்காங்க, என்னடா இப்படி கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது நேற்றுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அலிஷா அப்துல்லா அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியை சார்ந்த ஒரு பெண்மணி ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு அக்கா ஒருத்தங்க இருக்காங்க. இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, லைக் வந்து எஸ்பி ஆஃபீஸில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து இந்த திருச்சி சிவான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், என்னை பற்றி குழந்தைங்களை பற்றி அவ்வளோ கேவலமாக பேசி எழுதிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர், இவருக்கு மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே இந்த டிவிகே அரசாங்கம், இந்த காவல்துறை வந்து நடவடிக்கை எடுத்து இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்ததாக நான் கோரிக்கை வைக்கக்கூடியது, காவல்துறை கிட்ட கோரிக்கை வைக்கிறது என்ன தெரியுமா, தயவு செஞ்சு இந்த முக்தார்னு சொல்லிட்டு ஒரு 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 ஈனப்பறவை, ஒரு நாய் ஒன்று சுற்றிட்டு இருக்கு. உண்மையிலேயே இந்த கேவலமான வார்த்தைகள்லாம் அதுக்கு தான் பொருந்தும். ஏன்னா நம்ம காமராஜர் அவர்களை கல்வி தந்தை எல்லாருக்குமே கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்களை அசிங்கப்படுத்தினதாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கொச்சையாக பேச முடியுமோ அந்த மாதிரி பேசக்கூடிய நபர்கள் தான் இந்த முக்தார். இவங்களை எல்லாம் தான் திமுக வச்சுருந்தாங்க. இந்த திருச்சி சூர்யா அவர்கள் என்ன பண்ணுவார் தெரியுமா, இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன். லைக் வந்து வீடியோவில் ஒரு வாட்டி பார்க்கும்போது அலிஷா அவங்கள வந்து இந்த மாதிரி கை சேகையால் தவறான முறையில் சேகை பண்ணுறது, லைக் இப்படி பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு இந்த சைன் புரியும்னு நினைக்கிறேன். இது ஓப்பனாக எல்லாரும் பார்க்குறாங்கன்னு தெரியுது. ஓப்பன் சோர்ஸஸாக யூடியூப் இருக்குது. இந்த வீடியோ யார் வேணாலும் பார்க்கலாம். அவங்க பார்த்தா அவங்களோட மனதை எந்த அளவுக்கு புண்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த அறிவு ஏதாவது இந்த நாய்களுக்கு இருக்கா? இதுங்களை தான் திமுக சோறு போட்டு வளர்த்துட்டு இருந்தாங்க. இந்த முக்தார், இந்த திருச்சி சிவா, திருச்சி சூர்யா, அதை தாண்டி இந்த மாதிரி சில பேர்லாம் இருக்காங்க. நடுவரல்னு ஒரு அதெல்லாம் பேர் சொல்லக்கூடாது. சில பேர்களே அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. லைக் வந்து இந்த மாதிரிப்பட்ட கீழ்த்தரமாக தேர்ட் கேட்டகரியில் கூட அது வராது. இந்த நக்கீரன், கோபால், இவங்களெல்லாம் என்ன பேரை சொல்லி நம்ம கூப்பிட்டாலும் அது வந்து அந்த பேருக்கு தான் அசிங்கம். இந்த மாதிரிப்பட்ட நபர்களை இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. முக்தார் அவர்களையும் அரெஸ்ட் பண்ணணுங்கிறது என்னுடைய மற்றும் மக்களுடைய உங்களுடைய ஒரு வேண்டுதலாக இருக்கும்னு நம்புகிறேன். என்னோட மிகப்பெரிய ஒரு வேண்டுதல். இந்த மாதிரிப்பட்ட நபர்களை உண்மையிலே புறந்தள்ளணும், மக்கள் அதை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. எப்பேற்பட்ட ஒரு மஞ்ச பத்திரிகை கூட இதோட பரவாயில்லாமல் இருக்கும். ஸோ மேலும் இது மாதிரி தக்க நல்ல நடவடிக்கைகளையும் கைதுகளையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். அதை தாண்டி சில குற்றச்சாட்டுகளையும் சில கோரிக்கைகளையும் இந்த வீடியோவில் நான் முன் வச்சுருக்கேன். ரொம்ப முக்கியமான கோரிக்கை. காரணம் என்னென்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் நினச்சா, எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் நினச்சா இந்த மாதிரி ஒரு தவறு நடந்துருச்சு, பெண்களுக்கு ஒரு அத்துமீறல் நடந்துச்சு. ஏன்னா காரணம் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவம் நடக்கும்போது, அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பெண்ணுக்கு அத்துமீறல் நடக்கும்போது ஞானசேகரனை கைது பண்ணதுக்கப்புறமா சட்டசபையில் ஒரு தீர்மானம் போட்டாங்க, ஒரு சட்டத்தை ஏற்றுனாங்க. கடுமையான சட்டம், பெண்களுக்கு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறது, ஈவ்டீசிங் பண்ணுறது, இந்த மாதிரி எந்த தவறான இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டாலும் இந்த சட்டம் பாயின்னு சொல்லிட்டு கடுமையான சட்டத்தை ஏற்றினாங்க. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கடுமையான சட்டத்தை ஏற்றுறதுக்கும் அதை ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கான பவர் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு திரு விஜய் அவர்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பயன்படுத்தணும். அதை தாண்டி வந்து கொஞ்சம் தக்க நடவடிக்கைகள் இன்னும் எடுக்கணுங்கிறது என்னோட விருப்பம். காரணம் என்னன்னா, இது 1 மாதம் தான். இந்த 1 மாதத்தில் இவ்வளோ சம்பவங்கள் நடக்குது. இதில் நிறை குறைகள் இவ்வளோ இருக்குன்னு வரும்போது, நிறைய விட குறைகள் தான் பெரிய அளவில் தெரிய வரும். காரணம், குறைகள்ங்கிறது உண்மையிலே மக்கள் படுற கஷ்டம். அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணால் மட்டும்தான் திருப்பி 5 வருஷம் ஸ்வீப் பண்ண முடியும். பண்ணணும்ல, அவங்க எப்படி இப்படி சொன்னாங்களோ அது மாதிரி நம்மளும் தொடரணும் இல்லை.
அந்த மனுஷரோட ஃபேஸ் வேல்யூ வச்சு எல்லாரும் வந்துட்டீங்க. ஸோ வந்ததுக்கப்புறமா அந்த இடத்தோட வேல்யூ என்னங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சு மக்களுக்கான நல்ல ஒரு சேவகர்களாக நீங்கள் எல்லாம் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ மக்களுக்கான ஒரு நல்லாட்சி தொடரட்டும். மேலும் இது மாதிரி தக்க நல்ல நடவடிக்கைகளை எதிர்பார்த்து கோரிக்கைகளும் நிறைவேற்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.